ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து இப்போ புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். ஜாப் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூரேட்டர். ஸோ எக்ஸாம் டேட் வந்து 19/5/2019. ஸோ 5ஆம் மாதம் தான் வந்து எக்ஸாம் வருது. சேலரி ரேஞ்ச் வந்து 36,700 to 1,16,200. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ப்ரீஃபாக. ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் ஒன்லி டு ஸ்கெடியூல் கேஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல் கேஸ்ட் அருந்ததியர்ஸ். ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ண முடியுங்க. எஸ்சி, அதுக்கப்புறம் எஸ்சிஏ. ஸோ என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியூரேட்டர் இன் மியூசியம் டிபார்ட்மெண்ட். ஸோ மியூசியம் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கியூரேட்டராக இருக்கிறது தான் இந்த ஜாப் ரோலு. 4 வேகன்சிஸ், அது ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ்ங்க. ஸோ ஸ்கேல் ஆஃப் பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 36,700லேருந்து 1,16,200. ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1 வந்து 19/5/2019, பேப்பர் 2வும் 19/5/2019. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ₹150. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கன்செஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷனை தவிர்த்து நீங்கள் யாருமே ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, எஸ்சி எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்சி எஸ்சிஏக்கு 18 வயசு முடிஞ்சிருக்கணும். அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாதுன்னா 58 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் applicant should possess a master or honors degree in zoology, அப்படி இல்லைனா botany, இல்லைனா geology, இல்லைனா anthropology, அப்படி இல்லைனா இந்தியன் ஆர்கியாலஜி ஆர் சான்ஸ்கிரிட் ஆர் ஹிஸ்ட்ரி. இது வந்து இவங்க முடிச்சிருக்கணுங்க. அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இதுதான். பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து 200 கொஷின்ஸுங்க, 3 ஹவர் டியூரேஷன், 300 மார்க்கு. என்னென்ன சப்ஜெக்ட்னா ஜியாலஜி, பாட்னி, ஜுவாலஜி, ஆந்த்ரோபாலஜி, ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்கியாலஜி, ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட். பேப்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும், 75 கொஷின். அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும், 25 கொஷின். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஹவர் டியூரேஷன், 200 மார்க் மேக்ஸிமம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்குங்க. இன்டர்வியூக்கு 70 மார்க். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 இன்டர்வியூ சேர்த்து மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எவ்வளோனா 171. ஓகேங்களா? ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, மதுரை, கோயம்புத்தூரில் தான் நடக்கும். அடுத்தது செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பயும் நடக்கிற மாதிரி தான். ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் ஓரல் டெஸ்ட். இதில் நீங்கள் என்ன ஓவராலாக ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஜாப் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷனில் A to Z டீட்டெயிலாக நீங்கள் பொறுமையாக பார்த்துங்க. ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் PDF பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.